வெல்கம் டு ராமசாமிஸ் ஹிந்தி மத்தியமா கோர்ஸ். ஹிந்தி மத்தியமா பாட்டிய புஸ்தகத்தில் பாக் 4ல் ரெண்டாவது கத்திய ரெண்டாவது கஹானி பகீரத் கி தபஸ்யா. பகீரத்ங்கிற ஒரு ராஜாவோடைய தவம் அப்படின்னு அர்த்தம். அது சாராம்சத்தை பார்ப்போம். भगीरथ इक्ष्वाकु कुल के सूर्य वंश राजा थे. भगीरथ राजा இஷ்வாகுங்கிற குலத்தை சேர்ந்தவர், சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். ராமரும் இதே வம்சம்தான் சொல்லுவாங்க. வே சத்தியனிஷ்ட தர்மனிஷ்ட அவர் படே பிரதாபி ராஜாத்தே. அவர் சத்தியனிஷ்டனா உண்மையானவர், தர்மனிஷ்டனா இறுதியில் ஃபாலோ பண்ணுறவர், பிரதாபின்னா ரொம்ப கம்பீரமானவர். உண்மை அபார் தைரிய அவர் சாகஸ்தா. அவர்கிட்ட அபார தைரியமும் நல்ல சாகசமும் உண்டு. அவர் வீரமாக இருப்பார், தைரியமாக இருப்பார், கரேஜியஸாக இருப்பார். एक बार धर्मराज भगीरथ के मिलने आए थे. ஒரு தடவை யமதர்மராஜா பகீரத்தை வந்து சந்திக்க வந்தார். ராஜா के आदर सत्कार से गुश होकर कहा, आपके पूर्वज सगर पुत्र भस्म के रूप में बड़े थे. ராஜாவோட ஆதர் சர்க்கார்னா விருந்தோம்பல் நல்லா உபசரித்தார். உபசரித்து அதில் சந்தோஷப்பட்டு சொன்னார் தர்மராஜா, உங்கள் பூர்வ சகர் आपके पूर्वज सगर पुत्र அவர் உங்கள் பூர்வீக உங்கள் முன்னோர்களான சகர ஒரு புத்தகம் பஸ்ம ரூப்மே படேகே. அது பஸ்ம ரூபத்தில் முடிவ சாவதான பஸ்ம ரூபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். उनका उद्धार करने के लिए आप तपस्या कीजिए और गंगा को पृथ्वी पर ले आए. அவங்களுக்கு உதவுறதுக்காக நீங்கள் தபம் செஞ்சு கங்கை நதியை கொண்டு வாங்க, பிருத்திவிக்கு கொண்டு வாங்க, பூமி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர். एक सुनकर भगीरथ हिमालय पहुँचा और भगवान विष्णु का स्थान करते हुए तपस्या करने लगे. இதை கேட்டு பகீரத ராஜா வந்து ஹிமாலய பக்கம் போய் பகவான் விஷ்ணுவை வந்து தவம் செய்கிறாரு. विष्णु भगवान प्रकट हुए और बोले, तुम्हारी तपस्या अवश्य सफल होगी और तुम अब भगवान शिवा का ध्यान करते हुए तब करो. விஷ்ணு வந்து அவர் முன்னாடி தோன்றி, உன்னோட தவம் வந்து வெற்றி பெற்றுடுது, உன்னோட தவம் வெற்றி பெறுது, நீ வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டு தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. भगीरथ अब शिव जी का ध्यान करते हुए तपस्या करने लगे. அவர் சிவபெருமான தவம் பண்ணார், முன்னாடி தவம் பண்ணார். இதை கேட்டவுடனே பகீரத் शिव जी उनकी तपस्या से गुश होकर प्रकट हुए. இந்த தவத்தினால சிவபெருமான் சந்தோஷமாக அவர் முன்னாடி தோன்றினார். பகவான் சங்கர், அதாவது சிவபெருமான் தான் சங்கர்னு சொல்லுவாங்க. சே பகீரத் நே பிரார்த்தன் கி. அது பகவான் சிவபெருமான்கிட்ட வந்து பகீரத் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார். மேரே பிதாஜி की मुक्ति के लिए आप गंगा माता को पृथ्वी पर प्रभावित करवा दीजिए. எங்கள் முன்னோர்கள் வந்து முனிவர் சாமத்தால் பஸ்மம் ஆயிட்டாங்க. அவங்க வந்து அவங்க முக்தி அடைகிறதுக்காக நீங்கள் வந்து
எனக்கு வந்து இந்த கங்கை நதியை வந்து ஓட விடணும், பூமிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. பகவான் சங்கர் சே உன்கி பிரார்த்தனா ஸ்வீகார் கி. பகவான் சிவபெருமானும் அவருடைய பிரார்த்தனையை வந்து ஏற்றுந்தார், ஸ்வீகாரம் ஏற்றுக்கிறது. தேவகங்கா பிருத்திவி பர் உதார் ஆயி. தேவகங்கா வந்து பிருத்திவி பக்கம் வந்தது. உஸ்கி பிரவா கி கைசே ஹோ சிவாஜி நே அப்படி சிர்பர் நே நியா. நிறையா பிரகடம் இது பிரகடமாய் வந்தது. தண்ணி கங்கை நதி வந்தது. அது வந்து தான் தலையில் வந்து சிவகங்காவில் தலையில் வந்து வச்சுட்டார் சிவபெருமான். फिर गंगा भगीरथ के पीछे पीछे जलती हुए और स्थान पर पहुँच यहाँ सगर ராஜ்குமார் பஸ்ம கே பாஸ் மே படே हुए थे. அதுக்கப்புறம் அது பகீரத்துக்கு பின்னாடி அந்த கங்கை ஓட விட்டு அதை அந்த அந்த பஸ்மமானவங்க அந்த சகர் அவங்க புத்திரவங்களாம் பஸ்மமானவங்க பக்கம் போய் அது விழுந்தது, போய் நின்றுது. அது அவங்க பக்கத்துலேயே போய் நின்றுது. फिर गंगा भगीरथ के विजय जलती जलती हुए स्थान पर पहुँची सागर जहाँ सगर राजकुमार बस्पे के रूप में हुए बड़े हुए. அங்கே அவங்க பக்கம் போச்சு, அந்த சாம்பலுக்கு போச்சு அந்த தண்ணி. पवित्र गंगा के स्पर्श के सभी सगर राजकुमार साप से முக்து ஹுவே அவர் விஷ்ணு லோக் பகுச்சே. அந்த தண்ணி பட்டதுனால, அந்த ஸ்பரிசம் பட்டதுனால, தண்ணியோட ஸ்பரிசம் பட்டதுனால அந்த சகரம் அவங்க பஸ்மமாக இருக்க அந்த சகரம் அவங்க பிள்ளைகளும் முக்தி அடைஞ்சு சிவபெருமான் போய் அடைஞ்சாங்க. ஆஜ் தக் கங்கா பாரத் கோ சுக் பகுச்சா ரஹி ஹை. இப்போ இதனால் வந்து கங்கை நதி இதனால் தான் தோணித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது தோணி வந்து அந்த தோன்றி வந்து எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குது. இந்தியா பாரத் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது கங்கை நதி. अभ्यास परिचय निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखिए. केवल को बदल देता हूँ. भगीरथ का कुल और गुण के बारे में लिखिए. பகீரத் ராஜாவோட குணமும் அவருடைய குலமும் அவருடைய குணமும் பற்றி எழுதவும் போட்டிருக்கு. பகீரத் இஷ்வாகு குல் கே சூரிய வம்சி ராஜா தே. அவர் இஷ்வாகு சூரிய வம்ச ராஜா, இஷ்வாகு குலத்தை சேர்ந்தவர், சூரிய வம்ச ராஜா அவர். வே சர்வனிஷ்ட தர்மனிஷ்ட அவர் படே பிரதாபி ராஜா தே. உண்மையாக அபார் தைரிய அவர் சாகஸ்தா. அவர் நல்ல இந்த சத்தியமாக உண்மையானவர், ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறவர், நல்ல கம்பீரமானவர். அவர் ரொம்ப சந்தோஷம் வந்து தைரியசாலி, சாகசம் முடியவர், வீரன் தைரியசாலி அவர். धर्मराजा ने भगीरथ से क्या कहा. यमधर्मराजा भगीरथ கிட்ட என்ன சொன்னார். धर्मराजा ने कहा कि भगवान के पूर्वज सगर पुत्र भस्म के रूप में बड़े हैं. धर्मराजा பகீரத் ராஜாட்ட வந்து உங்கள் பூர்வீகம் வந்து சகரம் முன்னோர்கள் வந்து சகர் அவர் புத்தகங்களும் முடிவாக சமத்தான பஸ்மமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உன்கா உதார் करने के लिए भगीरथ तपस्या करे और गंगा जी को पृथ्वी पर ले आए. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவங்க முத்தி அடைகிறதுக்காக கங்கா நதியை வந்து கொண்டு வாங்க, பூமிக்கு கொண்டு வாங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். भगवान विष्णु ने भगीरथ से क्या कहा. भगवान विष्णु भगीरथ கிட்ட என்ன சொன்னார். भगवान विष्णु भगीरथ के सामने प्रकट हुए और बोले तुम्हारी तपस्या अवश्य सफल होगी और तुम अब भगवान शिव का ध्यान करने हुए तब करो. அது விஷ்ணு வந்து அவர் முன்னாடி தோன்றிட்டு உன்னோட தவம் வந்து வெற்றி பெற்றெடுத்து முழு வெற்றி பெற்றெடுத்து நீ வந்து பகவான் சிவபெருமானை வந்து தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். பகவான் शंकर से भगीरथ ने क्या मांगा. பகவான் சங்கர்னா சிவபெருமான்கிட்ட வந்து
भगीरथ வந்து என்ன கேட்டார்? भगवान शंकर से भगीरथ ने प्रार्थना की, मेरे पितरों को की मुक्ति के लिए आप गंगा माता की पृथ्वी पर प्रवाहित करवा दीजिए. அதாவது இந்த சிவபெருமானோட வந்து பகீரத் என்ன கேட்குறான்னா, எங்கள் முன்னோர்கள் வந்து பஸ்மமாக இருக்காங்க, முடிவாக சாவத்தினால சகர் அவங்க பிள்ளைங்க வந்து பஸ்மமாயிட்டாங்க முன்னோர்கள், அவங்கள முக்தி அடைக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த பூமியில் வந்து கங்கை நதியை வந்து கொண்டு வாங்க, கங்கா நதியை கொண்டு வாங்கன்னு கேட்குறாரு. கங்கா தர்த்தி பர் கஹா தக் ஆத்தி, गंगा नदी எது வரைக்கும் வந்தது? पवित्र गंगा भगीरथ के बीजे बीजे चलती हुई उसके स्थान पर पहुँची जहाँ सगर राजकुमार पश्चिमी रूप में पड़े हुए थे. புனிதமான கங்கை நதி வந்து பகீரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்க பஸ்மமான இடத்துக்கு போய் சேர்ந்தது. ராஜ்குமார் சகர் புத்திர ராஜ்குமார் பஸ்மமாக இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தது. அவங்களுக்கு வந்து புனிதமாகி முக்தி அடைஞ்சு சிவபுராணம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் நோட் பண்ணிங்க. எல்லாரும் முக்தி அடைஞ்சு விஷ்ணுவை போய் சேர்ந்துட்டாங்க. விஷ்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் அக்கௌண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.